ராஜ்வி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பெண்ணாக இருந்து தனித்து செயல்படுவது என்பது அந்த காலகட்டத்தில் பெரும் கேள்விக்குறியாக இருந்த ஒரு காலகட்டம். பெண்களுக்கு திறமை இருந்தாலும் வெளியே வர முடியாத ஒரு காலகட்டம். வெளியே வந்தாலும் பல போராட்டங்கள் மத்தியிலே தான் சாதிக்க வேண்டியதை, சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டியதை மிகுந்த சிரமங்கள் மத்தியில் தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. இதில் சுதந்திர போராட்டம் என்பது அந்த காலகட்டத்தில் அதிகமாக பெண்களும் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் சில பெண்களுடைய வலிமை, மன துணிச்சல், அவர்களுடைய பெயர் வரலாற்றில் பதிக்கப்பட்டது. அதில் கோதை நாயகி அவர்களுடைய பேரும் வரலாற்றில் பதிக்கப்பட்டது. யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பொதுவாக சுதந்திரத்துக்கு போராடினாங்க அப்படின்றத விட சிலர் பத்திரிகை மூலமாக போராடுவது, கவிதை மூலமாக போராடுவது, இசை வடிவத்திலே போராடுவது, இது எல்லாம் இருந்த ஒரு காலகட்டமும் இருக்கிறது. காரணம், எல்லா வடிவிலும் மக்களுக்கு எப்படியான விடயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் நிறைய பேர் ஈடுபட்டாங்க. அதில் கோதை நாயகியும் ஒருவர். கோதை நாயகி அவர்கள் தமிழகத்தின் மாபெரும் எழுத்தாளர், சகலகலா வள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருந்தது. அப்போது எவ்வளவு ஒரு எழுச்சியை பெண்கள் சமுதாயத்தில் எழுப்பியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், தனித்து நின்று போராடுவதை விட மக்களை திரட்டி நின்று போராடுவது என்பது ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. அது பெண்களை சேர்த்து அந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்வது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. வைமுகோ அப்படின்னு இவங்களை ரொம்ப செல்லமாக அவங்களுடைய புகுந்த வீட்டில் அழைப்பாங்களாம். கோதை நாயகி அப்படின்றது தான் அவங்களுடைய பேர். வைமுகோ அப்படின்னு அழைப்பாங்களாம். அந்த அளவுக்கு திறமை, ஆற்றல் என்பது மக்கள் அனைவரும் அவரை திரும்பி பார்க்க வைத்தது. வைமுகோ என்ற சுருக்கமான பெயரால் அறியப்பட்டார். அதாவது வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி என்பதுதான் இச்சுருக்கத்தின் முழு பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புகுந்த வீட்டில் வைமு அப்படின்னு இவரை கூப்பிடுவாங்களாம். வைத்தமாநிதி என்பது பெருமாளின் பேராகும். அதாவது முடும்பை என்பது அவர்களது சொந்த ஊராகும். கோதை நாயகி அம்மையார் பல துறைகளில் சுடர்விட்டு பிரகாசிச்சாங்க. காந்திஜி, ராஜாஜி போன்ற தலைவர்களுடன் பழகும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருந்தாங்க. இவரை பல்துறை வித்தகி அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகை ஆசிரியர், நாவலாசிரியர், இசைக்கலைஞர் அப்படின்னு சமூக சேவகி அப்படின்னு கூட இவங்களை சொல்லுவாங்க. பல துறைகளில் சாதனை படைச்சிருந்தாங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் 1901 பிறந்திருக்காங்க. இவரது தந்தை பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சாரியார், தாயார் பேர் பார்த்தீங்கன்னா பட்டம்மாள். கோதை நாயகி 2வது பெண் குழந்தையாக அவங்க வீட்டில் பிறந்திருக்காங்க. மூத்த சகோதரியினுடைய பேர் ஸ்ரீனிவாச அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதை நாயகியின் தாயார் கோதை நாயகி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே சமயத்தில் அவங்க இறந்துட்டாங்க என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. தந்தையார் கோதை நாயகி மிகவும் செல்லமாக வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதை நாயகி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சிறு வயது திருமணம், இளம் வயதிலே திருமணம் செய்து வைப்பது அப்படின்ற ஒரு விடயம் பரவலாக இருந்த ஒரு காலகட்டம். 5 வயது நிரம்பி இருந்த கோதை நாயகிக்கு வைமு பார்த்தசாரதிக்கு 9 வயது நிரம்பி இருக்கும் பொழுது இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி அவர்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்ல கல்வி கற்றவர்களாகவும் இசையில் ரொம்ப பலம் பெற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. கோதை நாயகி பெரிய அளவு பள்ளி படிப்பை முடித்திருக்கவும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் சரியாக எழுத படிக்கவும் அவருக்கு தெரியாத ஒரு காலகட்டம். ஆனால் அவரிடத்திலே இருந்த ஒரு திறமை என்ன தெரியுமா? கதை சொல்வது. அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கதை சொல்றது. பொதுவாக சிலவற்றை, அதாவது பல காலமாக ஒரு நல்ல விடயம் இருக்கிறது. குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு பாடல் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கதை மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படி கதை மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுனால அது அறிவார்ந்த கதையாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கும். அப்போ அந்த ஒரு வித்தியாசமான ஆற்றலை கோதை நாயகி கிட்ட இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்களாம். இதையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அவங்களுடைய கணவரான பார்த்தசாரதி. அப்போ அவர் என்ன பண்ணாராம், இன்னும் இந்த ஆற்றலை அதிகரிக்கணும், இன்னும் அவங்களுக்கு இந்த திறமையை வளர்க்கணும் அப்படின்றதுனால அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர்களில் நாடகங்கள் நடத்தப்படும். அந்த நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரலாற்று பதிவுகளான நாடகங்களாகத்தான் இருக்கும்.
பழங்காலத்தில் இருக்கும் காப்பியங்கள், கவிதைகள், அதே நேரத்தில் வந்து வாழ்க்கையில் பிணைத்து இணைக்கப்பட்ட புராண கதைகள் வந்து நிறைய நாடகங்களாக மேடையேற்றப்பட்ட ஒரு காலம். அப்போ இதையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கோதை நாயகியை அழைச்சிட்டு போவாங்களாம். ஆனால் பெண்கள் நாடகத்துக்கு போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்லாம் இருந்த காலகட்டமும் இருக்கத்தான் செய்தது. இதையெல்லாம் பார்த்த சாரதி அவர்கள் பெரிய அளவு எடுத்துக்கொள்ளவில்லை. தன் மனைவி வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அவங்க நிறைய நாடகங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கோதை நாயகி அவர்கள் இப்படி நாடகங்களை எல்லாம் பார்த்த பிறகு அவருக்குள் ஒரு நாடகம் எப்படி உருப்பெறணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனால் அவருக்கு சரியான தமிழ் எழுத்துக்களோ அல்லது எழுத்து பிழை இல்லாமலோ எழுதுவது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால அவருடைய தோழியான பட்டம்மாள் அவர்களை கூட்டிகிட்டு வந்து எழுத சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கோதை நாயகி கதை சொல்ல பட்டம்மாள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமாக இது வரணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் எழுதிய இந்த கதை இந்திர மோகனா அப்படின்ற ஒரு புத்தகமாக 1924 வெளிவருகிறது. இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு கோதை நாயகி அவர்களுடைய அந்த ஆற்றல் திறமை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டு பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது பார்க்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கிறதுனால ஒரு துப்பறியும் நாவல் எழுதுறாங்க. இந்த துப்பறிய நாவலை எழுதின பிறகு இதை வந்து ஒரு பத்திரிகை பார்த்த பிறகு தங்களுடைய பத்திரிகையில் வார வாரம் இந்த கதையை தொடர்ச்சியாக தரணும் அப்படின்னு கேட்டதுனால இது வார வாரம் பிரசுரமாகின்றது. இந்த நாவல் பார்த்திங்கன்னா வைதேகி அப்படின்னு பேர் வைத்து ஒரு துப்பறியும் நாவலை அவங்க தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக ஜெகன்மோகினி என்ற பத்திரிகை ஒன்று விலைக்கு வருவதாக கேள்விப்பட்டார் வடுவூர் துரைசாமி ஐயர். அவர் என்ன சொன்னார்னா, கோதை நாயகி அம்மையார் 1925 ஜெகன்மோகினி என்ற பத்திரிகை நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கினார். தானே ஜெகன்மோகினி பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்று அதை திறம்பட செய்ய ஆரம்பிக்கிறார். பத்திரிகையின் விற்பனை மெல்ல மெல்ல அதிகரிக்க ஜெகன்மோகினி என்ற இதழை தொடர்ந்து இறுதி காலம் வரை 35 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்துகிறாங்க. இதில் தமது படைப்புகளை தொடராக வெளியிட்டும் வராங்க. கோதை நாயகி அவர்கள் பல பெண் எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தி அவர்களின் எழுத்தாற்றலையும் வளர்த்து பெருமையும் பெறுறாங்க. தமிழ் எழுத படிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த கோதை நாயகி தன்னுடைய தோழி பட்டம்மாளிடம் தமிழ் கற்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் கற்பித்த பிறகு பட்டம்மாளிடம் கோதை நாயகிக்கு மிகுந்த பிரியமும் மரியாதையும் ஏற்படுகிறது. கோதை நாயகி பத்திரிகையில் எழுதுவது மாத்திரமல்ல, பெண்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் தலை தூக்குகிறது, எழுச்சி பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் வந்து மகாத்மா காந்தி அவருடைய பங்களிப்பு மிகுந்த அளவு பார்க்கப்படுகின்றது. அஹிம்சை வழியிலே போராட்டம், இதை பற்றி கேள்விப்படுறாங்க கோதை நாயகி அவர்களுக்கு. அப்போ அவங்க மனசில் வந்து தேசப்பிதாவை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கையை பற்றி கேள்விப்படுறாங்க. அப்போ தினம் தினம் அவரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதற்கான சரியான சந்தர்ப்பத்திற்கும் காத்திருக்கிறாங்க. கோதை நாயகி அவர்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்க மேலோங்க ஒரு சமயம் பார்த்திங்கன்னா சென்னையில் மயிலாப்பூருக்கு காந்தி அவர்கள் வருகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கிறது. உடனே தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு செல்கிறாங்க. அப்போ மகாத்மா காந்தி அவர்களை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ அவரை பார்க்க போகிறதுனா சாதாரணமாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நல்ல பட்டுப்புடவையும் நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போகிறாங்க. அவரை பார்த்து ரொம்ப நேரம் அவர் கூட இருந்து பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. கோதை நாயகி அவர்களை பார்த்து மகாத்மா காந்தி அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியா இப்பொழுது இருக்கும் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஆடம்பரமாக உடுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த பட்டுப்பூச்சிகளை எல்லாம் கொன்று இந்த பட்டுப்புடவையை உடுத்தணுமான்னு கேட்குறாங்க. மூன்றாவது என்னென்னா, நம் தேசத்தை பொறுத்தவரையிலே உஷ்ணம் சூடு அதிகமாக இருக்கும், அதனால் கதராடைகளை அணிந்தால்தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகு கோதை நாயகி அவர்களுக்கு ஒரு நிமிடம் யோசனை அதிகரித்து விட்டது. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னிடமிருந்த பட்டுப்புடவைகளை எல்லாம் இனி உடுத்துவது இல்லை என்று முடிவெடுக்கிறாங்க. கதருடைகளை மாத்திரம் உடுத்துவது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தன்கிட்ட இருக்க நகைகளை எல்லாம் இனி அணிவதில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கைகளில் 2 வளையல், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாலி, மூக்கில் ஒரு மூக்குத்தி, ஒரு கம்மல், இது மாத்திரம் தான் இனி அணியிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லிய விடயத்தை முழுமையாக பின்பற்றணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. கோதை நாயகி அம்மையார் திருவல்லிக்கேணியில் வசித்துக் கொண்டிருந்த போது அவருடைய எதிர் வீட்டில் இருந்தவர் தான் மகாகவி பாரதியார். பாரதியார் வீட்டில் 1918 முதல் 1921 ஆண்டு வரை வாழ்ந்தாங்க. அப்போது பாரதியார் சுதேசமித்ரன் இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்த ஒரு காலகட்டம். ஒரு நாள் கோதை நாயகி பாரதியாருடைய பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தாங்க. அப்போ அவ்வழியா சென்ற பாரதியார் அப்பாடலை கேட்டு மெய் மறந்தாங்க. கோதை நாயகியின் தந்தையார் மூலம் பாடலை பாடுவது கோதை நாயகி என்பதை அறிந்த பாரதியார் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கோதை நாயகியை பார்த்த பாரதியார் அவரை பாராட்டி பின்னர் தான் எழுதிய கவிதைகளை கோதை நாயகியிடம் கொடுத்து பாடச் சொல்லி ரசிச்சு கேட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 1929 அம்புஜம்பாள் என்பவர் பார்த்தீங்கன்னா சுதேசி லீக் என்ற பேரில் ஒரு சங்கத்தை திருவல்லிக்கேணியில் உருவாக்குறாங்க. அதில் கோதை நாயகி அவர்களை உறுப்பினராக அவங்க நியமிக்கிறாங்க. பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பிலும் தன்னை உறுப்பினராக்கி கொள்கிறாங்க. இதன் பின்னர் விடுதலை இயக்கத்தில் தம்மை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்கிறாங்க. பல ஊர்களுக்கு அம்புஜம்பாள், ருக்மணி லட்சுமிபாய் போன்றவர்களுடன் சென்று பிரச்சாரத்தையும் மேற்கொள்கிறாங்க. பல ஊர்களுக்கு, பல பிரதேசங்களுக்கு சுதந்திர போராட்டத்திற்காக செல்லும் கோதை நாயகி அவர்கள் கொடிகளை ஏந்திய வண்ணம், கோஷங்களை எழுப்பிய வண்ணம் அந்த போராட்டத்திற்கான எழுச்சியை மக்களிடத்திலே அவங்க ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவரான பார்த்தசாரதி அவர்களுக்கு சுருக்கெழுத்து போட்டியின் மூலமாக முதலாவது பரிசு கிடைக்கிறது. முதலாவது பரிசு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெருமதியான பேனை என்பது கொடுக்கப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேனையை கொண்டு வந்து கோதை நாயகி கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தசாரதி அவர்கள். அப்போ அந்த பேனையை வாங்கி மகிழ்ச்சியோடு தன்னுடைய கவிதையை எழுதும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த பேனை என்பது அருமையாக எழுதுவது மாத்திரமல்ல, தன்னுடைய கவிதை என்பதும் வற்றாத ஊற்று போல் வருவதையும் உணர்றாங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த பேனையில் எழுதுவது தான் ஒரு மகிழ்ச்சி என்பதனால் அது தொடர்ச்சி அந்த பேனையிலேயே எழுத ஆரம்பிக்கிறாங்க. 1931 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை காந்திஜி அறிவித்த பொழுது கோதை நாயகி திருவல்லிக்கேணியில் ஒரு கள்ளுக்கடையின் முன் மறியல் போராட்டத்திலும் ஈடுபடுறாங்க. 1932 தடையை மீறி ஊர்வலம் சென்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. கோதை நாயகிக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு 6 மாத சிறை தண்டனை வேளர் சிறையில் அவங்க அனுபவிக்கிறாங்க. பின்னர் கோதை நாயகி அவர்கள் காங்கிரஸ் மகாநாட்டில் கலந்து கொள்ள பாம்பே சென்று அங்கு காந்தி அவர்களை சந்திக்கிறாங்க. கோதை நாயகி அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் 1937ஆம் ஆண்டு சென்னை வானொலி ராஜாஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் பொழுது கோதை நாயகி அவர்கள் பாடல் பாடி ஆரம்பித்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பாரதியார் நினைவு நாளில் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பாரதியாருடைய நினைவு நாளில் கோதை நாயகி அவர்கள் பாடி கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் சிறப்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கோதை நாயகி தெலுங்கு மொழியை தன்னுடைய மாமியிடமிருந்து கற்றுக்கொள்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நண்பியான பட்டம்மாள் கிட்டேருந்து தமிழையும் அழகாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொள்றதுனால நிறைய விடயங்களை அவங்க புதுப்பிச்சுக்கிட்டே போகிறாங்க. இவங்களுக்கு கேள்வி ஞானம் மூலமாக இசை திறமை ஏற்படுகிறது. அப்போ இந்த இசை திறமையை இன்னும் பன்மடங்கு பெருக்கணும் அப்படின்னா, இந்த இசை ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொள்ளணும். அப்போ அதையும் முழுமையாக கற்றுக்கொள்கிறாங்க. இது எப்படி கற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேடை கச்சேரியை நடத்துவதற்கு ஏதுவான முறையிலே அந்த பயிற்சி பெற்றுக்கொள்கிறாங்க. சிறந்த இசை ஞானத்தையும் எடுத்துக்கொள்கிறாங்க. அதற்கு பிறகு ராஜாஜி அவர்களுடைய பேரனுக்கு பேர் சூட்டும் விழா நடத்தப்படுகிறது. அப்போ இதற்கு கோதை நாயகி அவர்களை அழைப்பிச்சிருக்காங்க. அவங்களும் போகிறாங்க. அந்த விழாவில் அந்த குழந்தையை தொட்டிலுக்கு போடும்பொழுது ஒரு பாடல் பாடி அவங்க அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு பேரை நீங்களே வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சிறந்த இசை ஞானம் இருந்தது கோதை நாயகி அவர்களிடத்திலே. சரி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜாஜி அவர்களுடைய பேரினுடைய முதல் இடத்தை எடுத்து மகாத்மா காந்தி அவர்களுடைய முதல் பேரனான மோகனதாஸ் அவர்களுடைய பேரின் இறுதி பேரை எடுத்து ராஜ்மோகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. யாருக்கு? ராஜாஜி அவர்களுடைய பேரனுக்கு ராஜ்மோகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி அவர்களிடத்திலும் ராஜாஜி அவர்களிடத்திலும் நல்ல ஒரு நட்பு இருந்தது கோதை நாயகி அவர்களுக்கு. இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்லேருந்து ஒதுங்கிக்கிறாங்க. பதவி அவர்களுக்கு பெரிய பதவி எதுவும் இருக்கவில்லை. மகாத்மா காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் சென்னையில் அவருடைய ஹஸ்தி கரைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அம்மையார் பெண்களின் நலனுக்காக ஒரு சங்கம் தொடங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. 1948 திருவல்லிக்கேணியில் மகாத்மா ஜி சேவா சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்கி பல சமூக சேவைகளை அதன் மூலம் செய்கிறாங்க. திரைப்படத்துறையிலும் கோதை நாயகி வெற்றி கொடி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய பல நாவல்கள் திரைப்படங்களாக வெளிவருது. தமிழில் M.R. ராதா நடித்து வெளிவந்த சித்தி என்னும் மாபெரும் வெற்றி திரைப்படம் கோதை நாயகி அவர்களுடைய எழுதிய தயாநிதி என்னும் நாவலை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இத்திரைப்படத்திற்கு பிலிம்ஃபேர் அமைப்பினால் கோதை நாயகிக்கு சிறந்த கதாசிரியர் விருது அளிக்கப்படுகின்றது. இதில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சினிமா நிறுவனம் கோதை நாயகி அனாதை பெண்ணும் என்னும் நாவலை திரைப்படமாக தயாரித்து வெளியிடுது. 1937 ராஜமோகன் என்னும் நாவல் திரைப்படமாக வெளிவருது. இதே ஆண்டில் கோதை நாயகியினுடைய தியாக கொடி என்ற நாவலும் திரைப்படமாக வெளிவர ஆரம்பிக்குது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நளினசேகரம் என்ற மகாத்மா காந்தி அவருடைய கொள்கையை வைத்து ஒரு நாவல், இதுவும் திரைப்படமாக வெளிவருது.
கோதை நாயகி அவர்கள் 10 ஆண்டுகள் திரைப்பட துறையில் தணிக்கை குழுவில் உறுப்பினராக பணியாற்றியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோதை நாயகி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 115 நாவல்களை எழுதி வெளியிட்டது மாத்திரமல்ல, பெண்கள் வெளிவர முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கணவருடைய துணை மற்றும் உறவினர்களுடைய பெரிய ஒரு உறுதுணை என்பது அவருக்கு ஒரு பெரிய படைப்பாற்றலை கொடுத்தது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டாங்க, தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை திறமையாக மாற்றிக்கொண்டாங்க. இதனால் பல படைப்புகளை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு எழுச்சிகளையும் செய்யணும், பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற நிலையில பல சமுதாய கருத்துக்களை முன்வைத்து ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்தினாங்க. கோதை நாயகி அவர்களுடைய ஒரே மகன் ஸ்ரீனிவாசன், அவர் மீது அளவற்ற அன்பு வச்சிருந்தாங்க. அவரும் ஒரு சிறந்த எழுத்தாளராக உருப்பெற்று பல ஆக்கங்களை பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு 38 வயதாக இருக்கும் பொழுது விஷக்காய்ச்சல் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால் மனம் உடைந்து போன கோதை நாயகி அவர்கள் தன்னுடைய மகன் எழுதிய கட்டுரையை தொடர்ச்சியாக அவங்க எழுதுகிறாங்க. ஆனாலும் இந்த ஜெகன்மோகினி பத்திரிகையை தொடர்ந்து அவங்களுக்கு நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாததுனால அதை நிறுத்திடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இதை அறிந்த ராஜாஜி அவர்கள் தான் ஒரு ஆக்கத்தையும் தான் ஒரு கட்டுரையும் தொடர்ச்சியாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால சரி அப்படின்னு அந்த தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையை நடத்திட்டு வராங்க. ஆனால் அந்த பத்திரிகையை அவரால் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னால் மனதால் மகனுடைய மறைவுக்கு பிறகு உடைந்திருந்ததுனால பத்திரிகையை நிறுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஜெகன்மோகினி பத்திரிகை 1959 நிறுத்திய பிறகு கோதை நாயகி அவர்களுக்கு காச நோய் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு 1960 கோதை நாயகி அவர்கள் இந்த உலகை விட்டு விடை பெற்றாங்க. பெண்களுக்கு முன்னோடியாக இருப்பது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் எழுச்சியான சிந்தனைகளை கொடுத்து புதுமைகளை புதுப்பிக்க வேண்டும். அந்த புதுமைகள் மூலமாக ஒரு சமுதாயம் எழுச்சி பெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த சமுதாயத்திற்கு தேவையான நல்ல விடயங்களை பகிர்ந்து கொடுத்து தன்னுடன் தோள் சேர்த்து நின்று பல பெண்களையும் அழைத்து செல்வது என்பது சாதாரண விடயம் கிடையாது. இந்த காலகட்டம் மாதிரி அப்பொழுது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டத்திலிருந்து பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டியவர் தான் சிறந்த எழுத்தாளர், பல்துறை வித்தகி அப்படின்னு சொல்லக்கூடிய கோதை நாயகி அவர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம். Thank you.